அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். டாக்டரை ஒருத்தரை பார்க்குறதுக்கு ஒரு பெரியவர் போயிருக்கிறாரு. டாக்டர், ஒரே முட்டி வலியாக இருக்குது டாக்டர் அப்படின்னு இருக்கிறார். அவர் ஒன்று, அப்படியா, சரிங்க, உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னார். அது 74 ஆச்சு டாக்டர். 74 வயசு அப்படின்னா முட்டி வலி வருது, சகஜந்தாங்க அப்படின்னார். அவர் ஒன்று, இல்லை, என்னோட வலது முட்டிக்கும் அதே வயசு தானே ஆகுது, அது மட்டும் ஏன் வலிக்கல டாக்டர் அப்படின்னார். இந்த மாதிரி அந்த வயசில் கூட இடக்கு முடக்கா பேசிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் டாக்டரில் அண்மையில் ஒரு டாக்டர், அவரை பற்றி படித்தங்க. அவர் 102 வயது, அமெரிக்காவிலே இருக்கிறார். எங்கேயோ இருக்கட்டும், அவர் ஹோவர்டு டக்கர் அப்படின்னு அந்த மருத்துவர் பேர். அவர் 102 வயது வரைக்கும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மருத்துவர்களிலேயே அதிக வயதான மூத்த டாக்டர் அப்படின்னா அவர் தான். உண்மையிலே அவர் தான் சீனியர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் 100 வயது வரைக்கும் மருத்துவராக பணியாற்றி இருக்கிறார் ஒரு மருத்துவமனையில். அதுக்கு பிறகு ஏன் அவர் அதை நிறுத்திட்டாரு அப்படின்னா, அது அவர் பேரில் ஒன்றும் இல்லை, அந்த மருத்துவமனையை அவங்க மூடிட்டாங்க. அதனால் இவர் சரி அப்படின்ட்டு இவர் வந்துட்டு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, 100 ஆண்டுகள் கடந்து அருமையாக ஆரோக்கியமாக வாழறீங்களே டாக்டர், என்ன அப்படி என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க, என்ன டானிக் சாப்பிட்றீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, அருமையாக 4 விஷயங்க, நான் சாப்பிட்றது 4 மாத்திரை. 4 மாத்திரை சாப்பிட்டா 102 வருஷம் வாழலாமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, அது மாத்திரை இல்லை, அது சாப்பிட்ற மாத்திரை இல்லை, உடம்புக்கானது அல்ல, அது மனசுக்கானது. முதலாவது, இது போதும் அப்படின்ற நினைப்பு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். என்ன, நமக்கு தான் வயசு 58 ஆச்சு, ரிட்டையர் ஆகிட்டோம், இனிமேல் நமக்கு இன்னும் கவலை, நமக்கு வீடு எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, பிள்ளைங்களுக்கெல்லாமும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவங்க பாடு, நமக்கு என்னங்க, இனிமேல் வந்ததை அப்புறம் வெந்ததை சாப்பிட்டு வாழ்வோங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்று ஏதாவது ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தோட்டம் போடுறது, இல்லை ஒரு ஹாபி, ஏதாவது தினம் மாலையில் போய் கொஞ்ச நேரம் விளையாடுவது, அல்லது உங்களுக்கு என்று புதிதாக ஒரு வியாபாரத்தை தொடங்கி அந்த வணிகம் சம்பந்தமான சின்ன வியாபாரமாக இருக்கலாம். ஒரு சின்ன இடத்துல என்ன பிஸ்னஸ் பண்ண முடியுமோ, பிள்ளைங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பேப்பரு, பேனா, அப்புறம் ரப்பர், பென்சில், நோட் புக்கு, இதெல்லாம் விற்பனை செய்கிற ஒரு சின்ன இடம், ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது முடியுமோ. உங்களை ஏதாவது ஒரு பொறுப்பிலே இணைத்து கொள்வது என்பது மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவும். ஏன்னா ஒட்டுமொத்த உடல் இயக்கத்தையும் மூளை தானே கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் மூளை முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி, அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மூளைக்கு வேலை கொடுக்க 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 தான் அது நாம் பயன்படுத்தாமல் விட்டு விடுகிற பல செல்களை உயிர்ப்போடு மூளையிலே வைத்திருக்கிறது. இனிமே எனக்கு என்ன அப்படின்னா பல செல்கள் மூளைக்குள்ளே செயலற்று போய் அப்படியே இந்த ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் இருக்குதுங்களே, அது உள்ள நீங்கள் எதையாவது ஒன்று வச்சா என்ன ஆகும், ஒரு 2-3 நாளில் அது முழுக்க அப்படியே ஐஸாக மாறி போயிடும். நம்ம தாய்மார்களுக்கு தெரியும், ஃப்ரீசரில் கொண்டு போய் வத்த குழம்பு வச்சா கொஞ்ச நாளில் வத்த குழம்பு ஐஸ் குழம்பாக ஆகி போயிடும். அது குழம்பாக இருக்காது, ஐஸாக மாறிடும். அது மாதிரி எந்த பயனும் இல்லாமல் உள்ளே இருக்கிற மூளையினுடைய செல்கள் மாறிப்போய் விடுகின்றன. அதனால் ஏதாவது ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். 2வதா அவர் சொல்லுகிற அழகான யோசனை, ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு வாத்திய கருவி வாசிக்கிறதா இருக்கலாம், ஒரு புல்லாங்குழல், ஒரு வீணை, ஒரு மிருதங்கம், ஏதாவது ஒன்று, ஒரு கம்ப்யூட்டர் வாத்துக்கலாம். இது நாள் வரைக்கும் நம்ம காலத்தெல்லாம் பெரிய அளவில் கம்ப்யூட்டர் பயன்பாடு என்பது இல்லை. அப்போல்லாம் நான் படித்த கல்லூரியிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்து அங்கே ஒரு அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டரை கண்ணால் பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காகவே டூர் வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு அது ஒரு அபூர்வமான விஷயமாக இருந்திருக்கிறது. சென்னைக்கு போனால் காலையில் இன்றைக்கி முதல் வேலையாக நம்ம போய் வி ஆர் விசிட்டிங் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு, அதுதான் எங்களுடைய பயண திட்டத்தில் ஒன்று. அவ்வளவு அபூர்வமானதாக இருந்தது. ஆனால் இந்த தலைமுறைக்கு சர்வசாதாரணமாக கையாளுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் பாஷையாக தான் ஆகிப்போச்சு.
அந்த புதிதாக வந்திருக்கிற கம்ப்யூட்டர் மொழி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பைத்தான், விதவிதமாக சொல்கிறாங்களே, அதை கற்றுக்கொள்வது. அப்போ மூளை கற்றுக்கொள்வது என்கிற பொழுது துடிப்போடு செயல்பாடோடு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளால் அதெல்லாம் முடியாதுன்றீங்களா? தினம் ஏதாவது ஒன்றை ஒரு பேரா மனப்பாடம் பண்ணுறதுன்னு வச்சுக்கிங்கன்றார். ஏதாவது ஒரு பேரா, ஒரு ஷெல்லியோட கவிதை, இல்லை ஒரு திருக்குறள், ஒரு 10 திருக்குறள் மனப்பாடம் பண்ணுங்க. பூஜை செய்வீங்களா? பக்தி செய்வீங்களா? தேவாரத்தில் ஏதாவது ஒரு பாடல், திருவாசகத்தில் ஏதாவது ஒரு பாடல், திருக்குறளில் இல்லை ஒரு நாலடியார், தமிழில் தான் கொட்டி கிடக்க. இது நாள் வரைக்கும் நம்ம தமிழ்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியங்கள்லாம் எதுவும் படிக்காமே இருந்துட்டோம். வாயால் சொல்லுவோம், தமிழ் மாதிரி உண்டான்னு. அதான உண்மை. நான் மனம் திறந்து சொல்கிறேன். எவ்வளோ பேருக்கு தமிழ் இலக்கியங்களை எல்லாம் நம்ம கற்று தேர வேண்டும்னு ஆசை இருந்தது. நிறைய பேருக்கு பள்ளிக்கூடத்தோட தமிழ் இலக்கியங்களை படிப்பதுன்றதே கைவிட்டு போச்சு. தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, பணம் சம்பாதிப்பது நிமித்தமாக பொருளுக்கு அலைகின்ற பொருளற்ற வாழ்க்கைன்னு ஒரு பாடலில் இளையராஜா பாடுவார். அது மாதிரி அதை நோக்கி நாம் போய்விட்டு விட்ட காரணத்தால் இந்த தமிழ் இலக்கியங்களில் பொக்கிஷமாக நம்ம பெரியவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம். இப்போ அதை பயன்படுத்துங்க. தினம் ஒரு நாலடியார் பாடல் மனப்பாடம் பண்ணுங்க. தினம் சிலப்பதிகாரத்திலேருந்து ஒரு 3 வரி பயன்படுத்துங்க, மனப்பாடம் பண்ணுங்க. பூஜை செய்கிறப்போ, சாமியை கும்பிடுறப்போ, கோவிலுக்கு போகிறப்போ 2 திருப்புகழ் பாடலை சொல்லி இன்னைக்கு முருகனை கும்பிடுறதுன்னு வச்சுக்குங்க. முருகன் அருள் கிடைக்குதோ இல்லையோ, மூளை சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கிற பொழுது உடல் ஆரோக்கியம், வாழ்நாள் இது எல்லாம் அதிகமாகிறது. இது அவர் சொல்கிறார். எவ்வளோ அருமையான விஷயம். அடுத்தாப்புல ஒன்று சொல்கிறார் பாருங்க. உங்கள் குடும்பத்தை ரொம்ப அன்போட அனுசரணையோட பராமரிக்கிற வேலையை பாருங்க. சில பேர் குடும்பத்தில் எப்போ பாரு சள்ளுபுள்ளு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருப்பான். அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன், அம்மா, அப்பா, பையன், பொண்ணு 4 பேரும் கால நேரத்தில் கையில் ஒரு கப் காஃபியோட எழுத்தாப்பில் உக்காந்துக்கிட்டு அப்படி சந்தோஷமாக சிரித்து ஒத்தர் அளவலாவி கொண்டிருப்பாங்கன்னு நினச்சி போனேன். எல்லாம் எழுத்தாப்பில் தான் உக்காந்துருக்குறாங்க. ஆனால் அத்தனை பேரும் கையில் ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லாருமே தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறாங்க. பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் தான் உங்கள் ஆரோக்கியம் ரகசியமே இருக்கிறது. அவர்களோடும் அன்போடும் கருணசரணையோடும் பரிவோடும் நீங்கள் பேச பேச குடும்பத்தில் இருக்கிற ஒருவரோடு ஒருவர் இருக்கின்ற அந்த அன்பும் பரிவும் பாசமும் அதிகமாக உங்கள் ஆரோக்கியம் அதிகமாகிறது. கனிவான சொற்கள், கனிவான செயல்கள், கனிவான எண்ணங்கள், பிரியம் நிறைந்த அணுகுமுறை உங்கள் உடல் ஆரோக்கியத்தை, உங்களுடைய வாழ்நாளை நீட்டிக்கிறது. 4வதா முக்கியமான ஒன்று சொல்கிறாருங்க. என்னன்னா, சாப்பாட்டை பற்றிய விழிப்புணர்வு. என்ன சாப்பாட்டில் விழிப்புணர்வு? நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பற்றின விழிப்புணர்வு இருக்கணும். நமக்கு இது தேவையா? இந்த உடம்புக்கு இந்த வயசுக்கு இது ஒத்துக்குமா? அதை விட முக்கியம், ஒத்துக்கும்னாலும் இந்த நேரத்துக்கு இது ஒத்துக்குமா? சில பேர் நேரங்காலம் இல்லாமல் உள்ளே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. சார் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? பஜ்ஜி இருக்குது. பஜ்ஜியா? அச்சிச்சா அது எண்ணெயாச்சே, இருந்தாலும் சும்மா டேஸ்ட்டு பார்க்குறேன், ஒரு 4 கொடுங்க. டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு 4? சார் காஃபி சாப்பிட்றீங்களா? அது காஃபி நம்ம அவ்வளோவா சாப்பிட்றது இல்லைங்க. அப்போ டீ சாப்பிட்றீங்களா? சரி காஃபியே கொடுங்க, டீ அப்புறமா போகிறப்ப சாப்பிட்றேன். அது அட்வான்ஸ் புக்கிங் வேறு பண்ணிக்கிறாரு. இப்போ காஃபி சாப்பிடுவாராம், போகிறப்ப டீ சாப்பிடுவாராம். என்ன உண்கிறோம் என்பதை பற்றிய விழிப்புணர்வு. காரணம், நாம் உண்கிறோமோ இல்லையோ அது நம் ஆரோக்கியத்தை உண்டுவிடக்கூடாதல்லவா? அப்படி இருந்தால் அதுதான் வாழ்வை அழகுபடுத்தும், அர்த்தப்படுத்தும், ஆரோக்கியப்படுத்தும். இல்லை என்றால் நம் பழக்கங்களே நம்மை படுத்தும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.